அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 நாளைக்கு மேல செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவா இருக்கிறாரு. சட்டப்பேரவைக்கு கூட போகாம, அறிவாலயத்துக்கும் போகாம எங்க தான் போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. போலீஸ் தீவிரமா தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க. சென்னையில, கரூர்ல, கோயம்புத்தூர்லன்னு சொல்லி எல்லா இடத்தையுமே அவரை தேடி போயிருக்காங்க. ஆனா அவர் அங்க இல்ல. ஜூலை 6ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி கரூருக்கு போயிட்டு அவருடைய அம்மா அப்பா கிட்டேயே சம்மனை காவல்துறை கொடுத்துட்டு வந்தாங்க, திருவல்லிக்கேணி காவலர்கள். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆஜர் ஆகல. அப்ப ஆஜர் ஆகலையா, அப்ப வழக்கறிஞர் விளக்கம் கொடுத்துட்டு போறான்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞரும் வெளியே தோன்றி எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இந்த முன்ஜாமீன் எதற்காக கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா நான் இப்ப நேரில் ஆஜரானேன்னா என்ன கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கைது பண்ணிடுவாங்க. அதனால என்ன நான் ஆஜர் ஆகுறேன், ஆனா நான் ஆஜரானாலும் என்ன கைது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. சரி, அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நிச்சயமா இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்கவே அவருக்கான தேடுதல் வேட்டைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அவர் விமானம் மூலமா வெளிநாடு தப்பி செல்லிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா லுக் அவுட் சர்க்குலர் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்குள்ள ஒரு எந்த விமான நிலையத்துக்கு போனாலும் அங்கே வச்சு அவரை தூக்கிடுவாங்க. ஸோ அதனால இப்ப என்ன திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலை மார்க்கமாக நேபாள் தப்பிச்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போயிட்டு இருக்கு. அன்டில் இந்த முன்ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும், இல்லை இந்த வழக்கு கொஞ்சம் நீர்த்து போகிற வரைக்குமோ தலைமறைவாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ப்ரீ பிளான்டா பாத்தீங்கன்னா ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூர்ல சிகிச்சைக்காக போறேன்னு சொல்லிட்டு அங்க சுற்றுலா போனதெல்லாம் செய்தி வருது. அவர் இந்த மருத்துவமனையில எல்லாம் சிகிச்சை எல்லாம் இல்ல, இங்க இருந்தாங்கன்னா கைது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க போய் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இந்த செந்தில் பாலாஜி அவருடைய வழக்குல அவர் கடைசியான லீடு தான். அவர் நேரடியா தொடர்பு யாருக்குமே இல்ல. ஏன்னா செந்தில் பாலாஜி அவரோட தம்பி அசோக் தான் நரேஷ் அப்படிங்கிற நபருக்கு கால் பண்றாரு திருச்சியில. அந்த நரேஷ் அப்படிங்கிற நபர் திருநாவுக்கரசு அப்படிங்கிற யூடியூபருக்கு கால் பண்றாரு. இவங்க 2 பேருக்கும் இடையில பாலமா இருக்கிறது கிருஷ்ணா அப்படிங்கிற டிரைவர். அது நரேஷ்ங்கிற நபருக்கு டிரைவரா இருந்த நபர் தான் கிருஷ்ணா. அவர் தான் இப்ப திருநாவுக்கரசுக்கு டிரைவரா இருக்காரு. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்தான் கிண்டில ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு டீல் பேசுறாங்க, யாரை தூக்கலாம் எப்படி தூக்கலாம்னு சொல்லி. அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசை பிடிக்கிறாங்க. அவர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு, நரேஷ் தான் எனக்கு கால் பண்றாருன்னு. நரேஷ் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு, எனக்கு அசோக் தான் கால் பண்ணாருன்னு. அப்ப அசோக்கை தேடி போகும்போது செந்தில் பாலாஜியும் விசாரணை வளையத்துக்குள்ள வர்றாரு. ஸோ இப்படிதான் செந்தில் பாலாஜி ஒரு லிங்க்ல இருக்காரே தவிர டைரக்டா செந்தில் பாலாஜி அவர்கள் ஊத்தங்கர தாவேக எம்எல்ஏக்கு போனை போட்டு, அப்பா இந்த மாதிரி நான் 35 கோடி தரேன், நீங்க திமுக வந்துருங்க, இல்ல நீங்க தாவேக எதிர்த்து வாக்களிங்கன்ற மாதிரி பேசல. சோ மறைமுகமாக தொடர்பு இருந்தாலும் காவல்துறை விசாரணையின் அடிப்படையில் நாங்க கைது பண்றோம். இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்சியங்களை கலைச்சிருவாரு, ஆதாரங்களை கலைச்சிருவாரு. அதனால ஒரு முன்னெச்சரிக்கையோட நாங்க என்ன பண்றோம், செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட காவல்துறை கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்ஸ் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய லீடுகள் மூலமா அவர் வெளியே விடாம பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த வழக்கு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு தீவிரமான வழக்கு கிடையாது. ஏன்னா இதுல நேரடியா தொடர்பும் இல்லை, அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்பர் ஆனதுக்கான ஆதாரமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆனால் கைது பண்ண முடியும். இதுல கைது பண்ணி அடுத்தடுத்த வழக்குகள் ஆங்காங்கே போடப்பட்டால் செந்தில் பாலாஜியோட கதை முடிஞ்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கும் நிலுவையில இருக்கு. அதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்காக உச்சநீதிமன்றத்து வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த வழக்குக்கு அடுத்தபடியா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில எக்கச்சக்கமான டெண்டர்கள் விடப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட சில கான்ட்ராக்டர்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு டெண்டர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு இதே மாதிரியே திமுக ஆட்சி தான் தொடரும் அப்படிங்கிற அடிப்படையில காசை வாங்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட பவர் இருக்கும் பொழுது நான் வேலை வாங்கி தரேன், நான் டெண்டர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பணங்கள்லாம் வாங்கியிருக்காங்க இல்லையா. இந்த பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இப்ப அந்த டீல் முடிச்சு கொடுக்கப்பட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவர்களுக்கு டெண்டரும் கிடைச்சிருக்காது, வேலையும் கிடைச்சிருக்காது. அவர்களும் வெளியே வராமல் இருப்பாங்க. ஏன்னா பணம் நம்மளும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது அவர்களுமே இதில் கிரைம்ல ஒரு முக்கியமான நபராக இருக்கிறதுனால உடனடியே வெளியே வர மாட்டாங்க. நம்மளுடைய பணம் மொத்தமா கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற இடத்துல தான் வெளியே வருவாங்க. இப்போ சில வாரங்களுக்கு முன்னாக செந்தில் பாலாஜியோட தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சுற்று வட்டாரங்களில் நம்ம கிட்ட கடந்த ஆட்சியில் இருக்கும்போது பணம் கொடுத்த கான்ட்ராக்டர்கள் முதல் தனிநபர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பணத்தை திருப்பி செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல, கரெக்டா 120 கோடி கிட்ட அவர்கள் திருப்பி வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்ததாக சொல்லப்படுது. அப்ப இந்த அளவுக்கு பணத்தை விரைவா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி நான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிஏவுக்கோ இல்ல அவருடைய சார்புல தெரிஞ்சவருக்கோ நான் பணம் கொடுத்தேன்,
என்னை வந்து பணம் வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஒருத்தர் பொது வெளியில பகிரங்கமா சொன்னாரு அப்படின்னா அதை ஒரு வழக்கா பதிவு பண்ணாங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ரொம்ப சுலபமா அவரை வந்து என்ன பண்ண முடியும், நெருங்க முடியும். அப்ப இப்படி ஒரு வழக்கை வந்து போட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் சுதாரிச்சிருவாருன்றதும் இருக்கு. இப்பவே அதை வந்து போட்டாங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் வரும். ஸோ முதல்ல அவர் வேற ஒரு வழக்குல அவர் வீக்கா அவர் வந்து நேரடியா அஃபென்ஸ் பண்ணாத, அவர் நேரடியா குற்றவாளி நிரூபிக்க முடியாத ஒரு வழக்குல கைது பண்ணிட்டு அதற்கப்புறம் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வழக்குகள்ல போட்டு அவர் குண்டாஸ் போட்டாங்கனாலோ இல்ல கைது பண்ணாங்கனாலோ அது வந்து பெரிய அளவுல அவருக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்திடும். திருப்பி வந்து வெளியே வர்றதுக்கு பல மாதங்கள், ஏன் போன ஆட்சியில கைது பண்ண மாதிரி ஒரு வருடத்துக்கு மேல கூட உள்ள வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சி திமுக ஆட்சியிலேயே வந்து இடி வந்து கைது பண்ணி 1.5 வருஷம் உள்ள வச்சாங்க. இந்த முறையும் அதே மாதிரி அவர்களால பண்ண முடியும். அதனாலதான் அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வட்டத்துக்கு வெளியவே நிற்கிறாரு. போலீஸ் கிட்ட ஆஜராயிட்டு அவரால் விளக்கம் கொடுக்க கூட முடியல. செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவா வந்து பேசக்கூடிய நபர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து விட்டுருவாரு, அவரே மாட்டிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனாலுமே வந்து நேரில் ஆஜராகாம ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இப்படி தலைமறைவா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதுமையான செய்தி. இன்னொன்னு, இதுல வந்து போலீஸ் ஏற்கனவே கைது பண்ணி இருக்கக்கூடிய நபர்கள்ல நரேஷ் அப்படிங்கிற நபருடைய வீடு திருச்சியில இருக்கு. அவருடைய வீட்டுல இருந்து கட்டா பணத்தை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் கிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கிறதா தகவல். அப்ப இதுல ஏற்கனவே சிக்கின நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கு அவர்கள் எதிராக திரும்பிக்கிட்டே இருக்கு. அந்த நரேஷ் அவர்களுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் எல்லாம் போலீஸ் வந்து கைப்பற்றிருக்கதா சொல்றாங்க. அப்போ இந்த நரேஷ் அவர்கள் மாட்ட வந்து பாத்தீங்கன்னா நரேஷ் அவர்கள்கிட்ட நேரடி தொடர்புல தான் அசோக் அவர்கள் இருந்திருக்காருன்றதுக்கு போன் கால் கான்வர்சேஷனே இருக்கு. இதுல வந்து திருநாவுக்கரசு வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ கிட்ட பேசினதுக்கான ஆதாரம் இருக்கு. இதுல வந்து சிக்கினதே வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அவர்கள் வந்து ஒரு நாள் நைட்டு திடீர்னு இது மாதிரி ஃபோன் பண்ணி ஊத்தங்கரை எம்எல்ஏ பேசும்போது அவர் அந்த கால் ரெக்கார்ட் பண்ணி தான் போலீஸ்ட்டு ஆதாரமா சப்மிட் பண்ணியிருக்காரு திருவல்லிக்கேணியில. அதுக்கப்புறமா அவர்கள் வந்து கைது நடவடிக்கையை தொடங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு பேட்டர்ன், ஒரு நெட்வொர்க் மாதிரி போறதுனால கடைசி எண்ணில் செந்தில் பாலாஜி இருக்காரு. ஸோ அவரை வந்து நெருங்குமா காவல்துறை வந்து அவரை கைது பண்ணுமா அப்படிங்கிறது சில நாட்கள்ல தெரியும். ஆனால் ரொம்ப நாளைக்கு அவரால் வந்து வெளியே பதுங்கி இருக்க முடியாது. ஒருவேளை வெளிநாடுகளுக்கு போயிட்டாரு, இப்போ நம்ம சொல்ற மாதிரி சாலை மார்க்கமாவே வந்து நேபாளெலாம் போய் தங்கிட்டார் அப்படின்னா உடனடியாக அவர் வந்து உள்ள கொண்டு வர்றது கஷ்டம். இந்த வழக்குல அவருக்கு நேரடி தொடர்பு இருக்குன்றதையும் போலீஸால் நிரூபிக்க முடியாது. அதனால வந்து இந்த வழக்குல அவரை கைது பண்றது கஷ்டம். ஸோ வேற யாரும் வழக்கு கொடுத்துருவாங்களோ, நம்ம மேல பண மோசடி வழக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வாங்கின பணத்தெல்லாம் யாருக்கெல்லாம் நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமோ திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த லீடு போலீஸுக்கு கிடைச்சாலும் கூட அதுல ஒரு வலுவா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததான் நம்ம ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கப்பூர்ல சுற்றுலா மாதிரி சுத்திட்டு இருக்கிறதா செய்தி. நிறைய பேர் வந்து அவரை பார்த்து ஐயா உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற சம்பவங்கள்லாம் இருக்கு. என்னன்னா, ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முன்னாள் அமைச்சர். அவர் திடீர்னு சிங்கப்பூர்ல பார்க்கும்போது அங்கேயும் தமிழர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்போ அவர் சாதாரண வெளியே போகும்போது மக்கள் ரெகக்னைஸ் பண்ணி நீங்க தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனாலேயே அவர் வந்து முகமூடி போட்டுட்டு சுத்த வேண்டிய சூழலுக்கு ஆளாயிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட அவரை எப்படி நெருங்கலாம் அப்படின்றதுக்கும் சட்ட ரீதியில் இங்கே சில விஷயங்கள் வந்து பண்றாங்க. குறிப்பா அவர் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆஜராக சொன்ன உடனே ஆஜராகாம வெளிநாடு போயிட்டாரு, நான் சிகிச்சைக்காக போயிருக்கேன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை வழக்கறிஞர் அவர்கள் கொடுத்தாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல கூட அவர் 10 நாள் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா, ஏன்னா 10 நாள் கழிச்சு நான் வந்து ஆஜர் ஆகுறேன் அப்படிங்கிற தகவலை வந்து அவர் சொல்லியிருக்கிற வழக்கறிஞர் மூலமா. ஒருவேளை ஆகலை அப்படின்னா இவர்கள் இங்கிருந்தே வந்து அவரோட பாஸ்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா முடக்கிறதுக்கான முழு அதிகாரமும் இவர்கள்ட்ட இருக்கு. இவர்கள் இங்கிருந்து அந்த பாஸ்போர்ட் ஆணையத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இவரை வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறாரு, அவரை உடனே இந்தியாவுக்கு வர வைக்கணும்னு சொல்லி இங்கே இவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எம்பசி மூலமா வந்து சிங்கப்பூருக்கு வந்து தகவல் அனுப்பி இன்னாரை வந்து உடனடியாக அனுப்பி வைக்கணும், அவருக்கு வந்து ஒரு குற்ற பின்புலம் இருக்குன்னு சொல்லி உடனே அனுப்பி வைக்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ அதனால ஏவா வேலு அவர்கள் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக தான் ஒரு ட்ரிப்பு போயிருக்காரு. இது வந்து ஒரு தப்பிச் செல்லக்கூடிய முயற்சி மாதிரி தலைமறைவாக அவர் போகலை அப்படிங்கிறதுனால அவர் வந்து ஒரு முக்கியமான வெளிச்சத்துல தான் இருக்கிறார். அதனால அவர் ஈஸியாக வந்து நெருங்க முடியும். இந்த வழக்குலையுமே அவங்க 40 லட்ச ரூபாய் பணம் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம், முக்கியமான ஆவணங்களை நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறோன்ற தகவல் வந்து சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பு சொல்லக்கூடிய தகவல்ன்றது முழுமையா வேறையா இருக்கு. ஏவா வேலு அவர்களுடைய வீடு உட்பட 20 இடங்கள் நடத்தப்பட்ட ரைடு குறித்த தகவல் ஏவா வேலுவுக்கு முன்கூட்டியே வந்து தகவலை கொடுத்துருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்தே ஒரு சில நபர்கள் அந்த தகவல் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவரால் வந்து துரிதமாக சில ஆவணங்களை வந்து மறைச்சு வைக்க முடிஞ்சிருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அவர் முன்கூட்டியே இதெல்லாம் திட்டமிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தான் சிங்கப்பூர்லாம் போயிருக்கிறதாவும் செய்தி. அப்போ கிட்டத்தட்ட ஏவா வேலு அவர்களை நெருங்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
சட்ட ரீதியாக ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வந்து வேணும். இப்போ இவர்கள் பறிமுதல் பண்ணியிருக்கக்கூடிய ஆவணங்கள்ல இருந்து ஏதாச்சும் ஒரு லூப் அவர்களுக்கு கிடைக்கணும், ஒரு முக்கியமான ஆதாரங்கள் கிடைக்கணும். அப்பதான் ஏவாவில் நெருங்க முடியும். ஆனா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க அவர் வெளிநாடு போனாலுமே கூட அவருடைய பாஸ்போர்ட் வந்து முடக்கிறது மூலமாவோ இல்ல எம்பசி கிட்ட சொல்லியோ அவர் வந்து என்ன பண்ணிட முடியும்னா இந்தியா கொண்டு வந்துட முடியும். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவர் வந்து கைது பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கோலோச்சிய 2 முன்னாள் முக்கிய அமைச்சர்களை வந்து இன்றைக்கு முடக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவர்களுடைய வாய்ஸே தமிழ்நாட்டில் வந்து கேட்கல. சட்டமன்றம் கூடும்போதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், ஏவா வேலுவர்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக வந்து பேட்டிகள் பேச்சுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அவர்களால் எதுவும் பேசவும் முடியல, வெளியே வரவும் முடியல. சமீபத்தில் கூட வந்து நிர்மல்குமார் அவர்கள், இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் வந்து கடந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பீரியட்ல நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து விளக்கம் கொடுத்திருந்தார். அவர்கிட்ட ஆதாரத்தை நீங்க கேளுங்க, நாங்க என்ன பண்ணோம் அப்படின்றது கேளுங்கன்னு சொல்லலாம் ஆதாரங்கள் கொடுத்திருந்தார். ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்க இருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு தலைமறைவா இருக்கிறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வழக்கம் கொடுக்க முடிகிற அளவுக்கு பொது வெளியில வந்து ஒரு பேசக்கூடிய நபரான செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு போலீஸ் சம்மன் கொடுத்தும் நேரில் ஆஜராகாம வழக்கறிஞர் அனுப்பி கூட விளக்கம் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது ஒரு புதுமையான செய்தியா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது. செந்தில் பாலாஜி அவர்களோ ஏவா வேலு அவர்களையோ காவல்துறை எப்படி நெருங்குறாங்க அப்படின்ட்டு. நன்றி.